வடசென்னை யூனிவர்சல்ல என்ட்ரி கொடுக்க போற அனிருத் தனுஷ்காக இல்ல, அதுதான் இதுல ஹைலைட்டே. நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியான படம் தான் வடசென்னை. இந்த படத்தை வெற்றிமாறன் தான் கதை திரைக்கதை எழுதி இயக்குனாரு. தனுஷ் நடிச்சது மட்டும் இல்லாம படத்தை தயாரிக்கவும் செஞ்சாரு. இப்படி இருக்கும்போது ரசிகர்கள் பலரும் இந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தை அடுத்த ஆண்டு எடுக்க போறதாவும், அதாவது 2026ஆம் ஆண்டு எடுக்க போறதாவும், 2027ஆம் ஆண்டு வெளியாகும் அப்படின்னு தனுஷ் தெரிவிச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இயக்குனர் வெற்றிமாறன் வடசென்னை படத்தோட காலகட்டத்துல நடக்கிற மாதிரியே இன்னொரு கதையை உருவாக்கி அதுல சிம்புவன் நடிக்க வச்சுட்டு வராரு. படத்தோட படப்பிடிப்பு பணிகள் நடந்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனா படத்தோட ப்ரொமோவையே படக்குழு எடுத்து முடிச்சுட்டாங்க. முதல்ல வடசென்னை படத்தையே சிம்புவுக்கு தான் எழுதினதாவும், கதை கேட்ட தனுஷ் நான் நடிக்கிறத சொன்னதால அவரை வச்சே படத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது சிம்புவுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த கதை வடசென்னை படத்தோட யூனிவர்சல்ல வருது அப்படின்னு வெற்றிமாறன் சில மேடைகள்ல ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. முதல்ல வெற்றிமாறனும் சிம்புவும் இணைகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே படத்தோட மீதான எதிர்பார்ப்பு எகிரிடுச்சு. அதுவும் தயாரிப்பாளரா கலைப்புலி எஸ் தானு அப்படின்னு சொன்னதும் திரையுலகத்துல இருக்கிற எல்லாரும் முடிவு செஞ்சுட்டாங்க, இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் தான் அப்படின்னு. தானுவை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் அப்படின்னா எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய தயாரிப்பாளர். அப்படியான தயாரிப்பாளர் இருக்கார் அப்படின்னு சொன்னா சொல்லவா வேணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ப்ரெமோ வர அக்டோபர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு சார்பில் தயாரிப்பாளர் தானு தெரிவிச்சிருக்காரு. ப்ரெமோ வர அக்டோபர் 4ஆம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்னாலும் படத்தை குறித்த ஒரு முக்கிய தகவல் எல்லாமே திரையுலகில் வேகமா பரவிட்டு வருது.